10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு வித்தாகவில்லை என்று சொல்லி, சீதையின் நடையழகும் ஸ்ரீராமன் தோலழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி என்று கவியரசர் கண்ணதாசன் கம்பனுக்கு எழுதிய கவிதையிலே கம்பராமாயணத்தை அப்படியே புலகாங்கீதத்தோடு அப்படியே வர்ணித்து எழுதியிருப்பார். அப்படி என்ன கம்பன் கவிதையில் ஒரு பெரிய ஒரு ராஜ மயக்கம்னாக்கா, சுவை, சொல் சுவையை அவரை மாதிரி புதுசாக போட்டது யாருமே இருக்க முடியாது. பாரதியும் வியந்து சொல்லக்கூடிய இடம் என்னன்னாக்கா, யாமறிந்த புலவர்களே கம்பனை போல். ஏன்னு கேட்டாக்கா எழுதுவார் பாருங்க, ஸ்ரீராமனுடைய அழகு எழுதுவார். வெய்யோன் ஒளி தன்மேனியில் வெறிசோதியில் பொய்யோ என இடைகளோடும் விளையாளோடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஓர் வனப்பு அழகுடையான். ஒட்டுமொத்த காடே திரண்டு வரக்கூடிய அழகை ஒருங்கே பெற்றவன் ராமன் என்று உலகத்தில் எந்த நாட்டு இலக்கியத்திலையும் இப்பேற்பட்ட ஒரு சொல் சுவையோடு வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என்று புல்லலோசை தூங்கலோசை ஓங்கலோசைன்னு தமிழில் எத்தனை ஓசை இருக்கோ அத்தனை ஓசையோடும் பாட்டு எழுதியவன் கம்பன். அதனால்தான் தமிழினுடைய உச்சம், மற்றதெல்லாம் மிச்சம். நன்றி, வணக்கம்.